ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். சனி பகவானின் பிடியில் சிக்காதவர்கள் என யாருமே இல்லை. தேவர்கள் முதல் மும்மூர்த்திகள் வரை கூட அவர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட சனி பகவானால் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் மட்டும் பிடிக்க முடியவில்லை. அதனாலதான் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவதன் மூலம் சனியின் பிடியில் இருந்து விடுபடலாம் என்கிறார்கள். விநாயகரை பிடிப்பதற்காக சனி பகவான் வந்தபோது அவரிடம், நான் இன்று முக்கிய பணியில் இருக்கிறேன், அதனால் நாளை வந்து என்னை பிடித்துக்கொள், எனவே இன்று போய் நாளை வா என்று கூறினாராம் விநாயகர். மறுநாள் சனி பகவான் வந்தபோது, நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என்று கேட்டாராம் விநாயகர். அதற்கு சனி பகவான், இன்று போய் நாளை வா என்று சொன்னீர்கள் என்று தெரிவித்தார். அதை பிடித்துக் கொண்ட விநாயகர், அப்படியானால் நீ இன்று போய் நாளை வா என்றாராம். விநாயகரின் சாதுரியத்தால் இன்று வரை சனி பகவானால் பிடிக்க முடியவில்லை. அதுபோலவே ஒரு சமயம் ராவணனுடனான போரில் அடிபட்டு விழுந்த லட்சுமணனின் மூர்ச்சை தெளிய ஜாம்பவானின் ஆலோசனைப்படி இமயமலையில் இருந்து சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர ஆஞ்சநேயர் புறப்பட்டார். இதையறிந்த அசுர குருவான சுக்ராச்சாரியார் சனியின் உதவியால் இதனை தடுக்க அறிவுறுத்தினார். ஆனால் அதற்குள் ஆஞ்சநேயர் இமயமலை சென்று சஞ்சீவி மலையை சுமந்து இலங்கை திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது தன்னை பிடிக்க முயன்ற சனியை தன் காலால் முழு பலத்தை கொண்டு அழுத்தினார். இதனால் வலி தாங்க முடியாத சனி பகவான் தன்னை விடுவிக்க வேண்டியதுடன் ஸ்ரீராமரின் துதியையும் பாடினார். ராமபிரானின் துதியை கேட்ட ஆஞ்சநேயர் சனியை தன் பிடியில் இருந்து விடுவித்தார். அதே சமயம் ராமநாமத்தை கூறி என்னை வழிபடும் எவரையும் துன்புறுத்தக்கூடாது என்ற உறுதிமொழியையும் வாங்கிக் கொண்டார். செங்கல்பட்டில் உள்ள கோதண்டராம சுவாமி கோவிலில் சனி பகவானை தன் காலடியில் வீழ்த்தியிருக்கும் வீர ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட சில பரிகாரங்களை இங்கே பார்ப்போம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து உளுந்து, நல்லெண்ணெய், தூய்மையான நீலக்கல், எள்ளு, கொள்ளு, இரும்பு ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம். புராணங்களில் வரும் நல சரித்திரத்தை படிப்பதனாலும் கேட்பதினாலும் சனி தோஷம் நீங்கும். நல்லெண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய் மூன்றையும் கலந்து இரும்பு விளக்கில் திரிகளை போட்டு சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும். சனி பிரதோஷம் வரும் நாள் முழுவதும் விரதம் இருந்து சனியை வழிபடுவதுடன் மௌன விரதமும் மேற்கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னமிடுங்கள். தினமும் சனி பகவான் துதி பாடல்களை படியுங்கள். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தால் கெடுதல் குறையும். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். ஆஞ்சநேய வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தினமும் பக்திலயம் யூடியூப் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.